வெல்கம் டு Tuty TechiES. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் டெலிட் ஆன ஃபைல்ஸ் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஸோ முதல்ல டெலீட் பண்ணுறதுல இருக்கிற ரெண்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெறும் டெலீட், அதாவது ஒன்ஸ் டெலீட் பண்ணிவிட்டு நேராக ரீசைக்கிள் பின்னுக்கு போயிடும். ஸோ நான் இப்போ டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு என்னோடய ரீசைக்கிள் பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள் பின்னில் இருக்குது. ஸோ அது எனக்கு அந்த ஃபைல் தேவையில்ல தான் டெலிட் பண்ணேன். ஸோ இதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், நம்ம எம்டி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கேருந்து டெலிட் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஷிஃப்ட் டெலீட். ஸோ பெர்மனெண்ட்டாக நம்மளோட கம்ப்யூட்டர்லேருந்து டெலிட் பண்ணுறது. ஸோ அதிலே போட்டிருப்பான் பெர்மனெண்ட் டெலீட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல்ஸ் வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வேணும். சாஃப்ட்வேர் மூலமாக ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். அது சாஃப்ட்வேர் நேம் வந்து Recuva. ஸோ இது வந்து ஃப்ரீயாகவே இருக்குது, நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டவுன்லோட் ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிற பேஜ் போகும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதும், இப்போ காசுல் வெர்ஷன் வேண்டாம். ஸோ ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் இன்ஸ்டால் பண்ண ஃபைல்ஸ் வந்து. இப்போ நான் இப்படி வந்து ஒரு ஃபைல் வந்து டெலிட் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோடய டீலில் இருக்க ஒரு ஃபைலை நான் வந்து ஷிஃப்ட் டெலிட் போட்டு டெலிட் பண்ணிவிட்டு ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள். ஸோ எனக்கு நேம் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ உள்ள டைம் நோட் பண்ணிக்கிறேன். என்னோட வந்து 11/2. ஸோ அதை வச்சுட்டு இப்போ இது ஷிஃப்ட் டெலிட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு இது எப்படி ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறேன் எஸ் கொடுத்துட்டு. ஸோ நான் என்னோடய ரீசைக்கிள் பின்னையும் செக் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் இந்த ஃபைல் வந்து இல்லை இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இல்லை, இந்த ஃபைலை நான் எப்படி ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஆட் பண்ணி அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு அந்த இது கிளிக் பண்ண தேவையில்லை. ஸோ நான் இந்த ஃபைலும் உங்களுக்கு தெரியாது, ஸோ அதனால் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்குவேன். ஸோ எதுவும் தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு எது ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஐஎம் ஷூர், ஏன்னா எந்த ஃபோல்டருக்கும் தெரியாது. ஸோ முதல்ல இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க, இது ரொம்ப டைம் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஒன்ஸ் வந்து மொத்தம் என்கிட்ட எத்தனை டிஸ்க் இருக்கோ அத்தனை டிஸ்க் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ நான் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இது ஒரு 2 to 3 minutes எடுக்கும் மேக்ஸிமம். அதாவது ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும், அவ்வளோதான், ரொம்பலாம் எடுக்காது. ஸோ அந்த டீப் ஸ்கேன் இருக்குல்ல, அதை போட்டுறாதீங்க. அது போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் கிட்டத்தட்ட 1 hour ஆகும். ஸோ மேக்ஸிமம் அந்த டீப் ஸ்கேன் பண்ணாமே நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல் ஸ்கேன் இப்போ என்னோடய 4வது டிஸ்க்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஸ்கேன் பண்ணி முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ வெயிட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்துடுச்சு, வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிட் பண்ண ஃபைல் நேம் இருந்துச்சுன்னா அதை டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ அட்வான்ஸ் மோடை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் டிஸ்க், அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு என்ன டிஸ்க்குன்னு தெரியும். அதனால் நான் வந்து இப்போ என்னோடய டி டிஸ்க்கை தான் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ டி தான். ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன் டியில், அதாவது டி தானா அப்படிங்கிறது. ஸோ டியில் ஒரு மூவி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் இப்போ இங்கே தான் டெலிட் பண்ணேன். ஸோ அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுங்கள் அந்த ஒரு டிஸ்க்கு மட்டும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா லாஸ்ட் மாடிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அது மூலமாக எது நம்ம லாஸ்ட்டாக டெலிட் பண்ணுமோ அதை ஆக்சுவலி ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டிக் பாக்ஸ் இருக்குல்ல, ரெக்கவர் பண்ணுறது, அதை கிளிக் பண்ணுங்கள், ரெக்கவர் கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிடும். உங்களுக்கு என்ன லொக்கேஷன் வேணுமோ அங்கே வச்சு நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோட டவுன்லோடில் ரெக்கவர் பண்ணிக்கிறேன். ரெக்கவர் பண்ணிட்டு இதை வந்து ஒரு வீடியோ ஃபைல் நான் இதே ப்ளே பண்ணி காட்டினேன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ நோட் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா. ஸோ எக்ஸலண்ட், அப்புறம் ஃபஸ்ட்டு தான் நன் ரெக்கவரபுள், அப்புறம் புவர். ஸோ எக்ஸலண்ட் இருக்கிற ஃபைலை மட்டும் தான் உங்களை ரெக்கவர் பண்ண முடியும். மற்றபடி புவர் இருக்குது அன்ரெக்கவராக உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. அதை நோட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுறேன் எனக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த சாஃப்ட்வேர் மூலமாக லோக்கல் டிஸ்க் சியில் இருக்கிற ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணேன்னா உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ டவுன்லோடில் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணுறேன். இப்போ டெலிட் பண்ணிவிட்டு ரீசைக்கிள் போகும். ஸோ ரீசைக்கிள் போனாலும் நார்மல் டெலிட் பண்ணாலும் சரி, ஷிஃப்ட் டெலிட் பண்ணாலும் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. இப்போ நான் இங்கேருந்து டெலிட், அதாவது இங்கேருந்து நான் டெலிட் பண்ணாலும் ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ ரெகுவலாக நோட் பண்ணிக்காங்க. இது இந்த இதில் இருக்க ஒரு ட்ராபேக்கு. ஸோ நான் இதை ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இப்போ வந்து நான் இப்போ டைம் பண்ண 11/6. ஸோ இந்த நேம் வச்சுட்டு நான்
ஸோ எனக்கு இந்த நேம் வைக்கிறது என்னென்னா தெரியுதுக்காக டெலிட் பண்ண ஃபைலை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மேக்ஸிமம் இதில் ரெக்கவர் பண்ணிக்கலாம். 1 இயர் நினைக்கிறேன், 1 இயர்க்குள்ளே நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சிம்பிளி டெலிட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரெகுவா போயிட்டு அகெயின் நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் வேணால் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு. ஸோ ஆல் ஃபைல்ஸ் எந்த ஃபைல்னு தெரியாதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து என்ன டிஸ்க்குன்னு தெரியாதுக்காக நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த எனேபிள் டீப் ஸ்கேன் கொடுக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் அந்த எனேபிள் ஸ்கேன் அந்த டீப் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் டைம் எடுக்கும் ஸோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மேக்ஸிமம் ரெகுவா சாஃப்ட்வேர் வந்து பெட்டராக இருக்குது. வேறு எந்த ரெக்கவரி வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு தெரில. மேக்ஸிமம் நான் இதை ட்ரை பண்ணுறேன், சூப்பராக இருக்குது. பட் என்ன ஒரு ட்ராபேக்னா கம்ப்யூட்டர், அதாவது லோக்கல் டிஸ்க் சியில் இருக்கிற ஃபைலை டெலிட் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ண முடியல. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் டெலிட் பண்ண ஃபைலை என்னால் ரெக்கவர் பண்ண முடியுதா அப்படின்னு காட்டுறேன். மேக்ஸிமம் முடியாது. ஸோ அதையும் நான் காட்டுறேன். இப்போ நேம் வந்து நான் டெலிட்டுன்னு வச்சுருக்கேன். ஸோ டெலிட் வச்சு இப்போ டைம் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் ஷோ அட்வான்ஸ் மோட் போயிருக்கிறேன். போயிட்டு என்னோடய சி தான். ஸோ என்னோடய லோக்கல் டிஸ்கியை நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ ஸ்கேன் மூணு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அந்த 3 ஸ்டேஜ் ஸ்கேன் ஆகிட்டு ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா ஓகே ஃபைன் முடிஞ்சிச்சு. சரி ரைட்டு. இப்போ வந்து எனக்கு நேம் தெரியும், நான் அதனால் டி அப்படிங்கிற மாதிரி டெலிட் லெட்டர் டைப் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் கிடைக்காது. ஸோ லோக்கல் டெஸ்கில் சியில் டெலிட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரெக்கவர் பண்ண முடியல இந்த ரெகுவா சாஃப்ட்வேரில். பட் வேறு எதுவும் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அதை என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது இந்த ரெகுவா சாஃப்ட்வேரில் லோக்கல் டெஸ்க் சியில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.